வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது ஒரு சிறு கதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போகலாமா? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். இரவு மணி 2. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் துணி மூட்டையாய் சுருண்டு கிடந்தவர்களைத் தவிர அந்த பிளாட்ஃபாரத்தில் நடமாட்டம் அதிகம் இல்லை. அதில் அநேகமாக வரவேண்டிய ரயில்கள் வந்து போய்விட்டன. ஒரு இருட்டு மூலையில் உள்ள பெஞ்சில் ஒரு உருவம் அப்படியே உட்கார்ந்த நிலையில் தூங்கிக் கொண்டு. முதியவர், நரை விழுந்த வழுக்கை தலை, ஒடிசலான தேகம், பளீரென்ற வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும். கையில் ஒன்றையும் காணும். சட்டை பை மட்டும் கொஞ்சம் வீங்கி இருந்தது. பர்ஸில் ஏதாவது வைத்திருக்கலாமாய் இருக்கும். 1 மணி நேரத்தில் ஸ்டேஷன் களை கட்டத் தொடங்கியது. தூறலாக ஆரம்பித்து பெருந்துளியாகி வலுக்கத் தொடங்கி கொட்ட ஆரம்பிக்குமே மழை, அது மாதிரி சலசலத்த குரல்கள், வலுத்து பின் இரைச்சலானது பிளாட்ஃபாரம். ரயில்கள் சத்தமும் அதில் சேர்ந்து கொண்டது. மணி 5 கூட ஆகவில்லை. டீ கடைகள் திறந்து விட்டன. ஓட்டமும் நடையுமாக வேலைக்கு வந்து கொண்டிருந்த கருணா பிரேக் போட்ட மாதிரி சட்டென்று நின்றான். இது யார்? இருட்டில் தனியாக வயதானவர். கருணாவுக்கு அந்த பிளாட்ஃபாரம் அத்துப்படி, பிறந்த வீடு மாதிரி. மாதிரி என்ன, பிறந்து தவழ்ந்து நின்று நடந்து ஓடி விளையாடிய வீடு இதே பிளாட்ஃபாரம் தானே. இன்றைக்கு சோறும் போடுகிறதே. அவனுக்கு தெரியாமல் இந்த பிளாட்ஃபாரத்தில் இந்த வேளையில் பார்த்தால் ரயிலில் வந்தவராகவும் தெரியவில்லை, ஏறப்போகிறவராகவும் தெரியவில்லை. நேரமாகிவிட்டால் கடை ஓனர் திட்டுவதை காது கொடுத்து கேட்க முடியாது. சரி, பார்த்து கொள்ளலாம். 1/2 மணி கழித்து டீ கிளாஸுகளோடு வந்தவன் அவர் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து ஏதோ யோசித்தவனாய் பக்கத்தில் உட்கார்ந்து தாத்தா தாத்தா என்று தோளை உலுக்கினான். கிழவர் லேசாக கண்ணை திறந்து பார்த்தார். தாத்தா, தூக்கம் வருதா? ரொம்ப நேரமாக பெஞ்சு மேலே உட்காந்துட்டு இருக்கியே, எங்கே போகணும்? யாருக்காச்சும் காத்துக்கிட்டு இருக்கியா? பசிக்கலை? தாத்தா வாயை திறந்தால்தானே. இந்தா, முதல்ல இந்த டீ ஆச்சு குடி. கையில் டீ கிளாஸை கொடுத்துவிட்டு தானும் கெட்டியாக பிடித்து கொண்டான். கை நடுங்கியது. மெல்ல மெல்ல குடியுங்க. நல்ல பசியாய் இருந்திருக்க வேண்டும். மளமளவென்று குடித்தவர் ஏதோ முணுமுணுத்து கொண்டே கிளாஸை திருப்பி கொடுத்தார். தாத்தா, அவசரமாக போகணும், 1/2 ஹவரில் வந்துடுற, வந்து முகம் கழுவிட்டு நாஷ்டா பண்ணலாம். தாத்தா எல்லாவற்றுக்கும் மௌனத்தையே பதிலாக்கி மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டார். 1/2 மணியில் அவசரமாய் ஒரு பொட்டலம் இட்லி வடையுடன் வந்தவனுக்கு காலி பெஞ்சு அதிர்ச்சி அளித்தது. தாத்தா தாத்தா, பிளாட்ஃபாரம் முழுவதும் 2 முறை தேடிவிட்டான். அந்த முதியவர் மாயமாய் மறைந்து விட்டார். சே, நாம் ஏமாந்துட்டோமே. எங்கே போயிருக்கோம்? பார்த்தா ஊருக்கு புச்சா தெரியுது. எங்கே போய் திண்டாட போகுதோ? முதியவர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் முன்னால் நின்று கொண்டிருந்தார். உள்ளே போவதா வேண்டாமா என்ற யோசனையாயிருக்கும். வெளியிலிருந்தே கன்னத்தில் போட்டுக்கொண்டு விறுவிறு என்று நடக்க ஆரம்பித்தார். பசி வயிற்றை கிள்ளியதோ என்னவோ. மயிலாப்பூரில் ஓட்டலுக்கா பஞ்சம்? சட்டென்று ஒரு உணவகத்துக்குள் நுழைந்தார். தனியாக ஒரு டேபிளை பார்த்து உட்கார்ந்தார். மணி 10 இருக்கும். டிஃபன் கடை கூட முடிந்திருக்கும். கூட்டமே இல்லை. ஒரு சர்வர் முணுமுணுத்து கொண்டே அவர் அருகில் வந்தான். காலையில் சிற்றுண்டி முடிந்து உள்ளே போகலாம் என்றால் புதிய கஸ்டமரை பார்த்தால் எரிச்சல் வருமா வராதா? ஆனால் முதலாளி ஒருவரையும் வெறும் வயிற்றுடன் அனுப்பக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தார். அதுவும் வயசானவர் வேற. சார், இட்லி மட்டும்தான் இருக்குது, ரொம்ப லேட்டு சார். காதில் விழாத மாதிரி உட்கார்ந்திருந்தார். 2-3 முறை கேட்டும் பதில் வராமல் போகவே ஏதோ முணுமுணுத்தபடியே ஒரு பிளேட் இட்லியும் சாம்பார் சட்னியுடன் கொண்டு டங் என்று வைத்தான். காப்பி என்ற மாதிரி தலையாட்டினார். மளமளவென்று 3 இட்லியை சாம்பாரிலும் சட்னியிலும் தோய்த்து அனுபவித்து சாப்பிட்டார். சுட சுட வந்த காப்பியும் ஒரே மடக்கில் குடித்துவிட்டு வைத்திருந்த பில்லை எடுத்துக்கொண்டு கவுண்டரை நோக்கி நடந்தார். வெயிட்டருக்கு இது போன்ற கஸ்டமரை பார்த்து பழக்கம்தான். வாயை திறக்காமல் சாப்பிட்டு விட்டு சத்தமில்லாமல் பணத்தை கல்லாவில் கட்டிவிட்டு போய்விடுவார்கள். இது போன்ற முதியவர்களால் பிரச்சனை ஏற்பட்டதே இல்லை. காது கேட்காதோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ? அதெல்லாம் யோசிக்க நேரமேது. பசி அடங்கிய திருப்தியுடன் வெளியே வந்தார் முதியவர். தெருவை 2 பக்கமும் திரும்ப பார்த்தார். மயிலாப்பூர் கேட்கவா வேண்டும்? ஜே ஜே என்று களை கட்டி விட்டது. ஒவ்வொரு கடையாக பார்த்து கொண்டே கொஞ்சம் பொழுது போனது. ஊருக்கு புச்சுதானோ? கால் வலித்ததோ என்னவோ. ஒரு பழரசம் விற்கும் கடையில் வெளியே போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து விட்டார்.
அந்த ஏரியாவில் அது பிரபலமான பழரச கடையாய் இருக்க வேண்டும். நல்ல விசாலமாக உட்கார்ந்து குடிக்க வசதியான பெஞ்சுகள். அங்கு இல்லாத பழங்களே இல்லை. முதியவர் அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். எதிலும் நிதானமாய் இருப்பவராயும் தெரியவில்லை. கண்களில் சதா ஒரு மிரட்சி. சவரம் செய்து 3-4 நாட்கள் ஆகியிருக்கும் போல தோன்றியது. அந்த கூட்டத்தில் அவரை யாரும் கண்டுகொண்டதாய் தெரியவில்லை. சென்னையின் மகிமையே அதுதானே. எல்லோரும் எப்பவுமே பிஸி 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 தான். வந்தவர்களில் நிறைய பேர் சாத்துக்குடி ஜூஸ் தான் குடித்தார்கள். ஒரு சிலர் மாதுளம்பழம், அது கொஞ்சம் விலை அதிகம். கடையின் ஒரு பையனும் காசு வாங்க ஓனரும் தான். கண்மூடி திறப்பதற்குள் பையன் பம்பரமாய் வேலை செய்தான். கழுவின பழங்களை கத்தியால் வெட்டிய மிக்சியில் போட்டு கிர்ரென்று ஒரு ஓட்டம் ஓடவிட்டு ஐஸ் வேண்டியவர்களுக்கு ஐஸ், சர்க்கரை வேண்டியவர்களுக்கு சர்க்கரை, மற்றவர்களுக்கு அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார் கிழவர். அவர் பக்கத்தில் மற்றொரு முதியவர் வந்து உட்கார்ந்தார். என்ன ஐயரே, 1 மாதமாக இந்த பக்கமே காணோம். சுகர் ஏறிடுத்துப்பா, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். 1 வாரம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டான் பையன். மாட்டு பொண்ணு கண்ணா பின்னான்னு திட்டா. இனிமேல் வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டா உள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு விட்டா. இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் நைஸாக நழுவிட்டேன். சர்க்கரை போடாமல் ஒரு மாதுளம் ஜூஸ் கொடு, டயாபிட்டிஸ்க்கு நல்லதாமே. நமது பெரியவர் இப்போது காதை தீட்டி வைத்து கொண்டார். ஆமாம் பெரியவரே, ரொம்ப நேரமாச்சே வந்து, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா? மலங்க மலங்க முழித்தார் முதியவர். காது கேட்கலையோ என்னமோ. நீங்கள் எங்கேருந்து வரேள்? உங்கள் பேர் என்ன? ஒரு பதிலும் இல்லை. இந்த கடையில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஓனருக்கு சந்தேகம். ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டிருந்த டிப்டாப்பான ஒரு இளைஞன். அல்சைமரா இருக்குன்னு தோணுது. என்னது அல்சைமரா? அப்படின்னா? கடைக்கார பையன் கேட்டான். ஒரு ஆப்பிள் ஜூஸ், நோ சுகர் ஆர்டர் பண்ணிவிட்டு எதிர் பெஞ்சில் உட்கார்ந்தான் இளைஞன். அல்சைமர் அப்படின்னா மறதி. சாதாரண மறதி இல்லை. சொந்த மனுஷங்களையே மறந்துடுவாங்க. எங்கே போகிறோம் வரோன்னே தெரியாது. சாப்பிட்ட உடனேயே சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க. யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். என்ன தம்பி இப்படி சொல்கிறேள்? பயமாக இருக்கே. எனக்கு கூட மறதி நிறையா இருக்குது. வயசாச்சு, அப்படித்தான் இருக்குங்கிறாளே. ஐயருக்கு கவலை வந்து விட்டது. நமது முதியவர் இப்போதும் வாயை திறக்கவில்லை. ஆனால் முகம் பேயறைந்தது மாதிரி ஆனது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா? இல்லை தாத்தா, ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கலாம். வயசானவங்க வீட்டை விட்டு போகும்போது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வரணும். குழப்பத்தில் எங்கேயாவது போயிட்டா பாவம், வீட்டில் இருக்கிறவங்க கவலைப்படுவாங்கன்னு நினப்பு கொஞ்சமாவது இருக்கணும். முதியவர் முறையாக ஏதோ சொல்ல வாயெடுத்தார். கண்கள் கலங்கி இருந்தது. ஆப்பிள் ஜூஸ் இளைஞன் காசை வைத்துவிட்டு பெரியவரை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று சொல்லியபடி நகர்ந்தான். அதற்குள் அங்கே இருந்த இன்னொருவன், எங்கள் வீட்டு பக்கத்தால் ஒரு பெருசு இதே போலத்தான், ரொம்பத்தான் ரவுசு பண்ணும். ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு சோத்தை போடு, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுதுன்னு. பாவம் அந்த ஆயா, தட்டில் சோத்தை போட்டாதான் தூங்கும். ஒரு நாள் வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போனது தான். ஐயோ! ஏக காலத்தில் எல்லோர் குரலும். அப்போதும் பெரியவர் மட்டும் வாயை திறக்கவில்லை. கண்ணில் இருந்து இப்போது கண்ணீர். ஐயருக்கு மனசு பொறுக்கவில்லை. சார், என்னாச்சு? ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறேள்? உங்கள் வீடு எங்கே இருக்குது சார்? மறந்து போயிடுத்தா? எந்தா சுகந்தன்னே? புதிய குரல் கேட்டு எல்லோரும் குரலுக்கு சொந்தக்காரனை நிமிர்ந்து பார்த்தனர். வாங்க நம்பியாரே, என்ன இவ்வளோ நாளாக காணோம்? ஓ, நாட்டிலேக்கு போய் இன்னில திருச்சி வண்ணு ஒரு ஆரஞ்சு ஜூஸு, பஞ்சார வேண்டாம். முதியவர் எழுந்து நின்று விட்டார். அவன் அருகில் சென்று அவனுடைய கைகள் 2ஐயும் கெட்டியாக பிடித்து கொண்டார். எண்டே குருவாயிரப்பா! அதற்கு மேல் பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதார். சார், என்னாச்சு? ஏன் அழறேன்? ஐயருக்கு பொறுக்கவில்லை. எந்தா முத்தச்சா ಎಂದು பற்றி மோனி எனக்கு? ஓ, எண்டே குருவாயிரப்பா, வா இவிட இருக்கி. அவனுடைய கைகளை பற்றி அருகில் உட்கார வைத்தார். எல்லோரும் வாயடைத்து உட்கார்ந்து விட்டார்கள். நம்பியாரே, நாங்கெல்லாம் பயந்துட்டோம். கிழவருக்கு ஏதோ சித்தபிரமையாக இருக்குன்னு கூட நினச்சிட்டோம். இதோ இப்போ தான் முதலாக வாயை திறந்து பேசுகிறாரு. முதியவர் மலையாளத்தில் நம்பியாரோடு பேச ஆரம்பித்தார். எனக்கு கொல்லத்து பரவூரா நாடு. என் பேர் உன்னிகிருஷ்ணன். நாடு கொல்லத்தில் பரவூர். நான் கொல்லத்தை விட்டு வெளியே போனதே இல்லை. வயசு 85 ஆச்சே தவிர எனக்கு விவேகம் போராது. ரொம்ப கோபக்காரன். பாவம்,
என்னோட ஒய்ஃப் என்னை எப்படித்தான் பொறுத்துட்டு இருந்தாலோ அவளை பாடாப்படுத்தி இருக்கேன். அவள் போய் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. பிள்ளையோட இருக்கேன். மருமகள் அச்சா அச்சான்னு ஆசையாக இருப்பா. ஆனால் ரொம்ப கண்டிப்பு. சுகர் பிபின்னு எல்லாம் இருக்குது. அவள் சொல்கிறது தான் சாப்பிடணும். குழந்தைகளும் முத்தச்சான்னு உயிரை விடும். ஆனால் எனக்குத்தான் கோபத்தையும் அடக்க தெரியல, நாக்கையும் அடக்க முடியல. நிறைய நாள் காசை எடுத்துகிட்டு போய் வெளியில் சாப்பிட்டுட்டு வருவேன். ஒரு நாள் தலை சுற்றி ரோடில் விழுந்துட்டேன். என் பையன் ரொம்ப திட்டான். ரோஷம். கையில் கிடைச்ச காசை எடுத்துட்டு வீட்டில் சொல்லாமல் கிளம்பிட்டேன். இந்தா முத்தச்சா, இது பாடில்லாயிருன்னு. எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியுமே தவிர பேச வராது. இவங்க பேசினதெல்லாம் கேட்டு பயந்தே போயிட்டேன். எனக்கு மறதியெல்லாம் கிடையாது, கொழுப்பு. எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன். கிழவர் பையில் இருந்த பர்ஸை எடுத்தார். மோனே, இதில் என் பையன் நம்பர் இருக்குது, ஒரு ஃபோன் போட்டு தரியா? மறுமுனையிலிருந்து குடும்பமே கதறியது. மருமகள் 2 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிவிட்டாள். கேரளா முழுவதும் காணவில்லை போஸ்டர், போலீஸ் கம்ப்ளைண்ட். தாத்தா, இப்படிப்பட்ட குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்த ரோஷம்? சார், எல்லாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்காது. நமக்கு இனிமே வேண்டியதெல்லாம் பாதுகாப்பான குடும்பம் மட்டும்தான். பொதி சுமக்காத கழுதையும் வண்டியில் பூட்டாத காளையும் ஒரு பாரம்னு நினைக்காம பார்த்து பார்த்து கவனிக்கிற குடும்பம் கிடைச்சதுக்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்மளை ஒருத்தர் கண்டிக்கிறாங்கன்னா நம்ம மேலே அக்கறை இருக்குன்னு தானே அர்த்தம். கையில் கிடைச்ச புதையில நழுவ விட்டு இல்லாத சொர்க்கத்தை தேடி அலைவாளா? நம்பியார், நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணுங்கோ. இவரை பத்திரமா வீட்டில் கொண்டு விடுவேளா? அதெல்லாம் வேண்டாம், ரயிலில் ஏற்றி விடுங்கோ. பையனுக்கு ஒரு ஃபோன் போட்டு சொன்னால் ஸ்டேஷனுக்கு ஓடி வருவான். சார், நீங்கள் இப்போ என்னோட எங்கள் வீட்டுக்கு வரணும். ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு நம்பியார் வந்து உங்களை ரயிலில் ஏற்றி விடுவா. மாட்டேன்னு சொல்லாதீங்கோ. எந்தா சாரே, இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கலாமே. என்ன ஜூஸ் வேணும்? என்னோட ட்ரீட் என்றார் கடைக்காரர். கிழவர் ஒரு நிமிடம் தடுமாறினார். பாவக்காய் ஜூஸ், நோ சுகர் என்றார் சிரித்தபடி. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கதை.